ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம் பார்க்கலாம், சரிங்களா? மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் குளோபல் ட்ரேட். மேரிடைம்னா கடல்வழி பாதுகாப்பு, அப்புறம் உலகளாவிய வணிக வர்த்தகம். ஸோ நேவிகேட்டிங் பாப் அல் மண்டப் செக் பாயிண்ட், இது ஒரு செக் பாயிண்ட்டுமா. இதை வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல ஏன் போனா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் குளோபல் காமர்ஸ் இங்கே தான் நடக்குது. ட்ரில்லியன் தெரியுமில்ல, பில்லியன் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அந்த மாதிரி போகும். அந்த லெவல்ல இருக்கக்கூடிய டாலர் இருக்கிற வர்த்தகம்லாம் இந்த இதுல தான் போயிட்டு இருக்கு. ஷார்டஸ்ட் சி ரூட் பிட்வீன் ஏஷியா அண்ட் யூரோப், சரிங்களா? இதுதான் ஷார்ட், ஏசியாவும் யூரோப்பையும் கனெக்ட் பண்றது இதான் ஷார்டஸ்ட் ரூட். ஹைலி வல்லபிள் ஜாகிரபிக் போட்டல்நெக், சரிங்களா? என்ன பிரச்சனை நடந்தாலும் இங்க பிரச்சனை நடக்கும், சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அனாட்டமி ஆஃப் மார்டைன் போட்டல்நெக் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டுங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு ஓஷனும் இன்னொரு ஓஷனும் கனெக்ட் பண்ண ஒரு பகுதியை தான் வந்து ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். குறுகலான பாதை, சரிங்களா? ஸ்ட்ரைட்னா என்னது, ஒரு ஓஷனையும் இன்னொரு ஓஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய குறுகலான பாதையை வந்து ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். A narrow pass of narrow passage of water connecting two larger weights of water, சரிங்களா? ரெண்டு பெரிய லார்ஜ் பாடிஸ் ஆஃப் வாட்டர் வந்து நீக்கக்கூடிய சின்ன ஒரு இதுதான் வந்து இது எவ்ரிடே எனர்ஜி வாட்டர் ஹார்வென்னு சொல்லலாம் இதை, சரிங்களா? செக் பேனல் டூ பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட், ஏ நேரோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் வேர் மேரிடைம் டிராஃபிக் கேன் பி ஈஸிலி பிளாக். சின்னதாக இருக்கும் இடம், சரிங்களா? ஸோ இதுல வந்து எல்லா கப்பலும் வரணும். அப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அப்படின்னா எந்த கப்பலும் போக முடியாது, வரவும் முடியாது. இஃப் பிளாக் ஷிப் கேனாட் பாஸ். ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் ஆர் லாங்கர் அண்ட் எக்ஸ்பென்சிவ். இதை சுற்றி போகணும் அப்படின்னா ரொம்ப பெரிய ரூட் எடுத்துட்டு போகணும், அதுக்கு நிறைய செலவாகும். குளோபல் ட்ரேட் வந்து ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குளோபல் ட்ரேட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடலாம். இதுல மாதிரி என்னெல்லாம் இந்த மாதிரி சின்ன குறுகலான பாதை எங்களா இருக்குன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், ஆயில் அதிகமாக நடக்கும். மலக்கா ஸ்ட்ரெயிட் வந்து ஏஷியன் ட்ரேட், நம்மளோட ட்ரேட்லாம் அங்கே தான் நடக்கும். சூயஸ் அண்ட் பனமா கேமல்ஸ், இது மூணுமே வந்து இந்த மாதிரி குறுகலான பாதைக்கு தான் இது, சரிங்களா? பாருங்க, ஸோ இது எங்க இருக்கு, ஏஷியா யமன் இருக்குல்ல, அப்போ ஹோர்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவோட முனை, சரிங்களா? ஸோ அங்கதான் இருக்கு. கேட்வே ஆஃப் சூயஸ் கனால், இங்க போனதுக்கு போனா சூயஸ் கனாலுக்கு போகலாம். ஸோ பாபர் பண்டங்கிறது குரூஷியல் லிங்க் கனெக்டிங் ரெட் சி வித் த கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் இந்தியன் ஓஷன், சரிங்களா? ரெட் சி இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு குறுகலான பாதை தான் பாபர் மண்டம் சொல்லுவாங்க, சரிங்களா? பாபர் மண்டங்கிறது ஒரு பேரு, சரிங்களா? இந்த பாதைக்கு அந்த குறுகலான ஸ்ட்ரெயிட்டுக்கு உண்டான பேரு. அது வந்து என்னது, ரெட் சியும் கல்ஃப் ஆஃப் ஏடனும் இணைக்குது. ரெட் சி கல்ஃப் ஆஃப் ஏடன் இணைக்குது, சரிங்களா? இதுல என்ன மெயினான விஷயம் ஆர்டரிஸ் ஆஃப் குளோபல் காமர்ஸ், இதான் வந்து ரத்த நாளங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குளோபல் காமர்ஸ் முக்கியம், சரி. மெயின் வை இஸ் எக்ஸாக்ட் ஸ்போர்ட்ஸ் சோ கிரிட்டிக்கல், இட் இஸ் ஷார்டஸ்ட் சி ரூட் பிட்வீன் ஏஷியா அண்ட் யூரோப். ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் போகக்கூடிய ஷார்டஸ்ட் ரூட் இதுதான், சரிங்களா? இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா எனர்ஜி சப்ளைஸ் நடக்குது. மிடில் ஈஸ்டர்ன் ஆயில் ஹெட்டிங் டு யூரோப், ஏஷியா, நேச்சுரல் கேஸ் ஷிப்மெண்ட்ஸ், வைட்டல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க தான் நடக்குது, சரிங்களா? மிடில் ஈஸ்டோட ஆயில்லாம் வந்து இது மூலியம் தான் வருது, யூரோப்புக்கு ஏஷியாவுக்கு எல்லாத்துக்கும் போகுது நேச்சுரல் கேஸ் எல்லாமே. அதே மாதிரி கண்டெய்னர் ஷிப்பிங் நடக்குது. மேனுஃபேக்சரிங் குட்ஸ் ஃப்ரம் ஏஷியா டு யூரோப், டெய்லி கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எசென்ஷியல் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போகுது. இந்தியாஸ் எனார்மஸ் ஸ்டேக், இந்தியாவுக்கு நிறைய விஷயம் வருது. நியர்லி 1/3 ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் குளோபல் ட்ரேட் பாசஸ் த்ரூ திஸ் சிங்கிள் வாட்டர்வே. மூணுல ஒரு பகுதி என்னது, இந்தியா வந்து நம்மளோட வந்து பாபர் மண்டப் வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு நம்மளோட ட்ரேட் எல்லாமே. இது அடிபட்டுச்சு அப்படின்னா நமக்கு பெரிய அடி. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா கரண்ட் கிரைசிஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஹூத்திஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆல்சோ நோன் அஸ் அன்சர் அல்லா, சப்போர்ட்டர் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இவங்களோட. பொலிட்டிக்கல் அண்ட் ஆர்ம்டு குரூப், சரிங்களா? ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பும் ஆயுதமேந்திய ஒரு போராளி குரூப், டீப்லி இன்வால்வ் இந்த லாங் ரன்னிங் யமனி சிவில் வார். யமன்ல வந்து சிவில் வார் நடக்குது, அங்க உள்ளவங்களுக்கு சிவில் வார் நடக்குது. அதுல ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஹூதிஸ்ங்கிற யாருன்னா வந்து கவர்மெண்ட் அங்க யமனி கவர்மெண்ட்டுக்கும் சவுதி லெட் கொலிகேஷனுக்கு எதிராக இருக்கவங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து யமன்ல வந்து சவுதி பேக் பண்ண குரூப் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த யமனி இந்த ஹூதிஸ் வந்து அவங்களுக்கு எதிராக இந்த நடக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும்
சவுதிக்கு எதிராகவும் இவங்க போர் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி காசா கான்ஃபிளிக்ட். சரிங்களா? ongoing Israel Hamas war act as a primary geopolitical trigger. The Houthis launched action in declared support of Hamas. ஹமாஸ் வந்து காசால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுக்கும் யூஎஸ் யூஎஸ் அப்புறம் இஸ்ரேலுக்குலாம் பிரச்சனை வரும். அதனால மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் ஹமாஸ் சப்போர்ட்டா என்ன செய்றாங்க, ஹூத்திஸும் இந்த இடத்த வந்து பிளாக் பண்றாங்க. அதே மாதிரி ரெட் சி அட்டாக்ஸ். The group began deliberately targeting attack commercial vessels transiting the strait. இந்த பாபா மண்டபம் ஒரு இதுல ரெட் சியும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் இணைக்கக்கூடியது தானே இது. ஸோ இந்த வழியா எந்த கப்பல் வந்தாலும் அடிப்பண்டா, யார் வந்தாலும் அடிப்பாங்கிற மாதிரி இவங்க சொல்லி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வழியை வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், எல்லா இதுமே ஜாமா நிற்கும் அப்படியே. புரியுதுங்களா? இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஹூதிஸ் பிரச்சனை, காசா கான்ஃபிளிக்ட் ஒரு பிரச்சனை, அப்புறம் ரெட் சி அட்டாக் எல்லாமே ஹூதிஸ் வந்து பண்றாங்க. கிளியராமா? இதுல என்ன பிரச்சனைன்னு புரியுதா? இது ரொம்ப முக்கியம். சார் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஓகே ஓகே. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த குறுகலான பாதையில வந்து ஏன் வந்து சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, இந்த குறுகலான பாதைக்குள்ள தான் யமன் இருக்கு. காமிச்சனா யமன் இருக்கா இங்க? ஸோ இந்த யமன்ல தானே, இங்க யமன்ல வந்து 2 குரூப் இருக்காங்க. ஒன்னு வந்து ஹூத்திஸ். சரிங்களா? ஒன்னு வந்து ஹூத்திஸ், இன்னொன்னு யாரு பாத்தீங்கன்னா யமன் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் யார் சப்போர்ட் பண்ணுனா சவுதி. இந்த ஹூத்திஸ் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா ஈரான். சரிங்களா? ஈரான் விசஸ் சவுதி மாதிரி. சரிங்களா? ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, இந்த யமனும் சவுதியும் சேர்ந்து இவங்களை அடிக்கிறதுனால இவங்க மேல தாக்குதல் தொடுக்கிறாங்க. அது இல்லாம இந்த ஹூதிஸ் என்ன செய்யறாங்க, ஈரானை வந்து ஹமாஸ், இவங்க இந்த இந்த ஈரான்ல வந்து ஹமாஸ் இந்த இது இருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீன்ல ஹமாஸ்னு ஒரு பகுதி இருக்கு. ஹமாஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன். அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரும், யூஎஸ்க்கும் சண்டை வரும். ஸோ அவங்களுக்கு நான் ஆதரவா என்ன செய்யறேன், நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன செய்யறாங்க, களத்துல இறங்குறாங்க. யாரு, ஹூதிஸ். ஸோ அப்ப அந்த வழியா வரக்கூடிய இந்த வழியா வரக்கூடிய எல்லா கப்பலையும் அடிச்சு நொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதுதான் இங்க ஹூதிஸ்ங்கிறதாங்க. ஹூதிஸ் யமனுக்குள்ளேயும் சண்டை போடுறாங்க, யமனுக்கு வெளியிலயும் சண்டை போடுறாங்க. யமனுக்கு வெளியில ஹமாஸுக்கு ஆதரவா சண்டை போடுறாங்க. சரிங்களா? அதனால அந்த வழியா வரக்கூடிய எந்த கப்பலும் எல்லா கப்பலையும் அடிச்சு நொறுக்குறாங்க. அதனால அந்த ஸ்ட்ரைட் வந்து என்ன செய்யறாங்க, யாரும் போயிட்டு வர முடியாத மாதிரி இருக்கு, அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சா? இப்ப இந்த கிரேட் கமர்ஷியல் ரீரூட் இதான் ஆப்பிரிக்காவை சுற்றி தான் வரணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த இடத்துல இதான் நம்மளுக்கு ஈஸியான வழி, இப்படி போய் இங்க போய்க்கலாம். ஆனா இப்ப என்ன செய்ய, இங்க பிரச்சனை வரனால நம்ம என்ன செய்யணும், இப்படி சுத்தி போக வேண்டியதா இருக்கு இங்க. சரிங்களா? 40 கமர்ஷியல் வெசல் அட்டாக் so far. Over 2000 ships completely avoided Suez Canal as a result. சரிங்களா? சூயஸ் கனால் தான் வந்து முக்கிய சிறிய ரூட்டு. இதெல்லாம் தாண்டி போனா சூயஸ் கனால் வரையா போக முடியும், அங்க மேல யூரோப்புக்கு எல்லாமே. அதனால இங்க தடைபடுறதுனால எல்லாரும் சுத்தி தான் போறாங்க. ரீரூட் அரௌண்ட் கேப் ஆஃப் குட் ஹோப், சவுத் ஆப்பிரிக்கா வழியா ரீரூட் திருப்பி பண்ணப்படுது. இந்தியா சஃபர்ட் சிவியர் ஷிப்மெண்ட் டிலேஸ் காம்பவுண்டிங் ஹையர் காஸ்ட். இதனாலதான் நம்மளுக்கு டிலே வந்துச்சு, நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு, கேஸ் விலை எகிரிச்சு, அதெல்லாம் இதனாலதான் காரணம். எகிப்த் லோசஸ் கிரிட்டிக்கல் சூயஸ் கனால் டிரான்சிட் ரெவன்யூஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஆள் வந்தா தானே எகிப்து தான் வந்து அந்த சூயஸ் கனால கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ அந்த சூயஸ் கனால் தாண்டி போகணும்னா எகிப்து காசு கொடுக்கணும். இப்போ அந்த சூயஸ் கனால யாரும் வரக்கு பயப்படுறதுனால அந்த வருமானம் அவங்களுக்கு போச்சு எகிப்துக்கு. அதே மாதிரி ஃப்ரைட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஷார்ப்லி. சரிங்களா? இப்போ ரொம்ப கஷ்டமான பாதையை போறதுனால உங்களுக்கு டைமும் இன்க்ரீஸ் ஆகும், அது கூட பெட்ரோல் அதுக்குண்டான உங்களுக்கு ஃபியூயலும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து ஷிப்மெண்ட்ஸோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும். பாருங்க, 4 reasons the danger is escalating. ஒன்னு பாத்தீங்கன்னா ஈரான் பேக்கிங். ஈரான் இஸ் ரிப்போர்ட்டட் டு சப்போர்ட்டிங் ஹூதி வந்து ஈரான் வந்து பேக் பண்றாங்க. தட்ஸ் கிரியேட்டிங் a severe risk of much wider regional conflicts. சரிங்களா? ஈரான் வந்து எல்லா சண்டையில இருக்கு கரெக்டா. ஸோ ஹூதிக்கு சப்போர்ட் பண்றதுனால ஹூதி என்ன செய்யறாங்க, ஈரானுக்கு எதிராக யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து இது பண்ணிடுறாங்க. அடுத்து யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில். மேஜர் பவர்ஸ் ஆர் அட் ஆட்ஸ், நோ கோஆர்டினேட் ஆக்ஷன் இஸ் பாசிபிள், லீவிங் த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் கம்ப்ளீட்லி அன்ப்ரொடக்டட். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நேஷனல் வாட்டர் வேஸ்ல வந்து யார் வேணா போய்க்கலாம், இது வந்து அவங்களோட உரிமை, எல்லா நாடுகளோட ஒரு உரிமை தான். நம்ம வந்து அந்த நாட்டு பக்கத்துல தான் போகக்கூடாது தவிர குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து யார் வேணா டிராவல் பண்ணிக்கலாம். அதை பாதுகாக்கிறது யாரு, யூஎன். இப்ப எல்லா நாடுகளும் சண்டை போட்டு இருக்கனால அதுக்கு வந்து கோஆர்டினேட்டட் எஃபெக்ட் இல்ல யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல. அதே மாதிரி டிஸ்ட்ராக்டட் யூஎஸ் ஃபோக்கஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் ஹெவிலி டிஸ்ட்ராக்டட் பை வைடர் கன்சர்ன் ரிகார்டிங் ஈரான், லீடிங் டு அன்சர்டனிட்டி அபவுட் லாங் டர்ம் அமெரிக்கன் கமிட்மெண்ட் டு ரெட் சி செக்யூரிட்டி. சரிங்களா? இப்போ வந்து ஈரான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து லாங் டர்மா ரெட் சி வந்து காப்பாற்ற முடிய மாட்டேங்குது யூஎஸ்க்கு. சைனா கோயிங் டு ஓன் வே. China prefers bilateral arrangement to protect its own shipping rather than the participate in collective and multinational maritime efforts.
சரிங்களா? அவனுக்கு என்னது சைனாக்கு என்னோட இது வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், காசு கொடுத்தோ இல்ல அவன் வந்து அவனோட இது நலனை காப்பாத்துறதுக்காக அவன் என்ன செய்யறான், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறான். ஈரானோட சப்போர்ட்டோட நிறைய விஷயங்களை வந்து பண்ணி அவன் வந்து இது பண்ணிக்கிறான். இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டா எஃபர்ட் எடுத்தா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். ஆனா இவனுக்கு வந்து எவனோ எக்கோடப்பட்ட என்னோட இப்போதைக்கு என்னோட இது வரணும் அப்படின்னு சொல்லி அவன் தனிப்பட்ட முறையில நிறைய எஃபர்ட்டை போட்டு அவனோட கப்பலை வந்து எடுத்துக்கிறான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி 4 ரீசன் வந்து உங்களுக்கு முக்கியமான ரீசனா இருக்கு இந்த பிரச்சனையில. அதனால இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்கு. பாருங்க, சிவியர் எக்கனாமிக் ப்ளோ பேக் ஃபார் இந்தியா. இந்தியாவில் என்ன பிரச்சனை பிரச்சனை, இந்தியா ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ட்ரேட் ரிலைஸ் ஆன் என்டர்லி ஆன் தட் சிங்கிள் ரூட். இதுல தான் வந்து 1/3 என்ன செய்யறாங்க, இந்தியாவோட எல்லா விஷயம் இங்கே தான் போயிட்டு இருக்கு. சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ், ஹையர் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகுது, ஸ்டோரிங் இன்சூரன்ஸ் பிரீமியம். ஒரு கப்பல் போகணும் அப்படின்னா அது கப்பலுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப விளையாட மெஸ்ஸியோட ஒரு கால் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் ஒரு காலுக்கு வந்து நிறைய எவ்வளவு மில்லியன் பில்லியன் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அடிபட்டுச்சு அப்படி சொன்னா என்ன செய்யலாம், கிளைம் பண்றதுக்கு. அதே மாதிரி கப்பலும் வந்து ரொம்ப ரிஸ்கான போச்சு அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸ் அதிகமாக கேட்பானுங்க. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற பொருளோட விலையும் அதிகமாகும். அதனால இன்ஃபிளேஷன் ஆகுது, விலையேற்றம். ஹையர் பிரைசஸ் ஃபார் எவ்ரிடே குட்ஸ் ஃபார் இந்தியன் கன்சியூமர். புரியுதுங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வைட்டல் எனர்ஜி செக்யூரிட்டி, ஆயில் கேஸ் இம்போர்ட்ஸ் ஆர் ஹைலி வல்னரபிள். இந்தியா வந்து நிறைய ஆயில் வந்து வெளியில இருந்து தான் வாங்குறாங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான். சரிங்களா? அப்ப இந்த வழியா வந்தா தானே இந்த இதுல வர முடியும், உங்களுக்கு கண்டெய்னர்ல ஆயில்லாம் வர முடியும், பீப்பாயில. ஸோ இந்த இதே வர முடியல அப்படி சொன்னா நம்மளுக்கு வந்து ஷார்டேஜ் வந்துடும். டிலே, பேரலைஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் காம்படிட்டர்ஸ் டைரக்ட்லி டேமேஜ். சரிங்களா? ஸோ இதனால நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கெட்டதா நடக்குதுன்னு சொல்றாங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி ஹியூமன் காஸ்ட் ஆன் ஹைசிஸ். இந்த இங்க போறதுலயே வந்து நிறைய மனிதர்களும் பாதிப்படைகிறாங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் மெர்ச்சன்ட் சீஃபேரர்ஸ். இந்தியாவில இருந்தா கடல் கடல் வணிகர்கள், கடல் பயணிகள், மாலுமிகள் எல்லாமே நிறைய பேர் போறாங்க. சரிங்களா? தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சைலர்ஸ் ஒர்க் ஆன் ஷிப் டிரான்சிஸ்டிங் த ரெட் சி. நிறைய மனிதர்கள் என்ன செய்றாங்க, ரெட் சி வழியா வந்து கப்பல்ல வந்து இந்தியர்கள் தான் அதிகமா எல்லாத்துலயும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இஃப் ஷிப்ஸ் cannot sail to avoid attacks, seafarers cannot work. சரிங்களா? அவாய்ட் பண்ண முடியல அப்படி சொன்னா அவங்க ஒர்க் பண்ண முடியாது. திஸ் மீன்ஸ் இமீடியட் லாஸ் ஆஃப் வைட்டல் இன்கம் ஃபார் தேர் ஃபேமிலிஸ் அண்ட் சிவியர் டிஸ்ரப்ஷன் ஆஃப் மாரிடைம் கரியர்ஸ். அவங்க அந்த பாதையை கடக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது, வித்தாதான வருமானம் வரும். அதனால அவங்க அவங்க ஃபேமிலியும் பாதிக்கப்படும். பிளான்லினா இஃப் தே கன்யூ டு சைல் த ரூட் டு கீப் த ட்ரேட் ஃப்ளோயிங், தேர் பர்சனல் சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் ஆர் பிளேஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி அன்அக்செப்டபிள் ரிஸ்க். இல்ல இல்ல நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அதுக்குள்ள போறாங்க அப்படின்னா அப்ப யார் வேணா அடிக்கலாம். உன்னோட இதுல வந்து நிறைய மாலுமிகளும் செத்துருக்காங்க, சைலர்ஸ் வந்து செத்துருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களோட உயிருக்கே ஆபத்தாகும். புரியுதுங்களா? போகாம இருந்தா அப்படின்னு சொன்னா அவங்க வருமானம் கிடையாது, அவங்களுக்கு ஃபேமிலிக்கு உடனடியாக பாதிப்பு. போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக அமையும். பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன். இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கு, ஃபோர்ஸ் அண்ட் டிப்ளமசி. ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் மாரிடைம் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று அமைக்கணும். இதுல வந்து இந்தியா பார்ட்னரிங் வித் பிரான்ஸ் அண்ட் ஜப்பான். போத் நேஷன் ஆல்ரெடி மெயின்டைன் crucial நாவல் பேஸ் ஆஃப் டிஜிபோட்டி. டிஜிபோட்டியில வந்து யார் யாருக்கு, பிரான்ஸுக்கு ஜப்பானுக்கும் ஒரு இது இருக்கு, துறைமுகம் இருக்கு. சரிங்களா? மிலிட்டரி துறைமுகம் இருக்கு. எஸ்கார்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள், கண்டக்ட் கோஆர்டினேட் ரீஜனல் பெட்ரோல்ஸ், ரிட்டர் ஹூதி அட்டாக்ஸ், என்ஷூர் அன்இன்டர்பிரட் மாரிடைம் ட்ரேட். என்ன செய்யணும், நம்ம வந்து பிரான்ஸ் ஜப்பானோட சேர்ந்து நம்ம கப்பல்ல பாதுகாக்கிறதுக்காக பக்கத்துலயே வந்து ரோந்து கப்பல்களை விட்டு ப்ராப்பரா கொண்டு போகணும். ஹூதிஸ் வந்து நம்ம அடிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். புரியுதுங்களா? நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா அந்த செக்யூரிட்டியோட நம்மளோட கப்பல்களை கொண்டு போகணும். ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெங்தன் ரீஜனல் டிப்ளமசி, எங்கேஜிங் டீப்லி வித் எகிப்த். சரிங்களா? எகிப்து கூட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துது, விச் ஒன்ஸ் சூயஸ் கனால் அண்ட் ஹேஸ் ஹியூஜ் எக்கனாமிக் ஸ்டேஜ். ஏன்னா அவனுக்கு தான் ரொம்ப பெரிய அடி. சூயஸ் கனால் யூஸ் பண்ணாமல் தான் அவங்களுக்கு வியாபாரம், அதை நம்பி தான் அவனுக்கு வாழ்றானுங்க. ஸோ அதனால வந்து எகிப்தையும் என்ன செய்யணும், இதுல வந்து இழுத்துக்கணும் நம்ம. அண்ட் சவுதி அரேபியா ரீஜனல் பவர் ஹவுஸ் ஃபண்டமெண்டலி opposed to ஹூதிஸ். ஹூதிஸ்க்கு எதிரானவங்க சவுதி அரேபியா. இப்போ எகிப்தையும் சவுதி அரேபியாவையும் நம்ம கூப்பிட்டு நம்ம பக்கத்துல உட்கார வச்சு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். சரிங்களா? ஷேர் விட்டல் இன்டெலிஜென்ஸ், கோஆர்டினேட்டட் மல்டிசைட் ரெஸ்பான்ஸ், எபிள் டு லோக்கலைஸ் ரீஜனல் கன்சர்ன்ஸ் அகைன்ஸ்ட் தி டிஸ்ரப்ஷன். இவங்களுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம என்ன செய்யணும், நம்மளோட இது வந்து எப்படியாச்சும் உள்ள வெளியே கொண்டு வர பார்க்கணும். இவங்களாம் நினைச்சாங்க அப்படின்னா ப்ராப்பரான பாதுகாப்போட நம்மளோட கப்பலை கொண்டு வரலாம். புரியுதா?
ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லா, சரிங்களா. என்ஹான்ஸ் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ், அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பரான இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கணும். நோயிங் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் அட் சி த்ரூ ரியல் டைம் ஷிப் ட்ராக்கிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், சரிங்களா. ஷிப்பை ப்ராப்பராக ட்ராக் பண்ணணும், அங்க இருக்க சேட்டலைட்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட இது வந்து கரெக்டான மூவ்மெண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். டூல் பார்த்தீங்கன்னா லெவரேஜ் ஐஎஃப்சி ஐஓஆர் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜியன், இந்தியாஸ் எக்ஸிஸ்டிங் இன்டெலிஜென்ட் ஹப், அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஃபார் ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். அடுத்தது ப்ரொமோட் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர், எல்லாரும் ரூல்ஸை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், இது பண்ணணும். What it means is strict adherence to international law, specifically UNCLOS, United Nations Convention on the Law of Sea, guarantee freedom of navigation. Aligns perfectly with Sagar. சாகர்ங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் ரீஜியன். இது ஒரு இது இந்தியாவோட மிஷன் மாதிரி. இந்தியா ஸ்கோர் விஷன் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் செக்யூர் ஃபார் இந்தியா பசிபிக். எல்லாருமே இப்போ வந்து அந்த கடல்ங்கிறது பொதுவானதுதான், கால்வல் மார்க்குங்கிறது எல்லாருமே வந்து ரூல்ஸ் படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை முன்னெடுத்து நடத்தலாம். அதுதான் நம்மளோட இது எல்லாமே. கிராண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டெலமா என்ன நடக்குது அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியா இஸ் ஹைலி வாலடைல் ரீஜியன் இந்த இடத்துல, சரிங்களா. இந்தியா ஃபேஸ் யூனிக்லி டிஃபிகல்ட் பேலன்சிங் ஆக்ட் ஆஃப் பிகாஸ் மெயின்டைனிங் ஆக்டிவ் குட் டைஸ் வித் ஈரான், சவுதி அரேபியா, இஸ்ரேல். நம்ம வந்து என்ன செய்யறோம், ஈரான், சவுதி அரேபியா, இஸ்ரேல் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யறோம், நல்லபடியா வந்து உறவை வந்து நம்ம கரெக்டாக வச்சிருக்கோம். இஸ்ரேலையும் நிறைய நல்லபடியா பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்கள்ட்ட நிறைய டெக்னாலஜி எடுத்திருக்கோம். சவுதி அரேபியா ஆயில் பார்ட்னர், ஈரான்ல வந்து நம்மளோட போர்ட்டு சொன்ன போர்ட் நிறைய விஷயங்கள் கட்டி வச்சிருக்கோம், சரிங்களா. அதனால டேக்கிங் சைமல்டேனியஸ்லி டேக்கிங் அக்ரெசிவ் சைட் ஜியோபிளைஸ் திஸ், இதனால இந்த இதுக்கு எதிராகவும் நம்ம போயிட முடியாது. புரியுது, நம்மளோட இது இருக்குன்னு சொல்லி ஈரானுக்கு எதிராகவும் போயிட முடியாது, சவுதி இதுக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டாகவும் போயிட முடியாது நம்ம. பிகாஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் ஃபண்டமெண்டலி டிவைடட், நாட் ஜாயிண்ட் இன்டர்நேஷனல் ஆக்ஷன் இஸ் பாசிபிள், சரிங்களா. எல்லாம் டிவைட், எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க இப்போ எல்லாருமே. வித்வுட் கன்சர்ன்ஸ் இட் பிகம்ஸ் எவ்ரி கண்ட்ரி ஃபார் இட் செல்ஃப், லீடிங் டு த சிக்னிஃபிகன்ட் வீக்கர் கலெக்டிவ் ஆக்ஷன், சரிங்களா. இப்போ எல்லாருமே சேர்ந்தாதான் முக்கியமா இதெல்லாம் வந்து பிரச்சனைகளாக முடிக்க முடியும். அப்போ எல்லாருமே வந்து சேரணும் அப்படிங்கிறது நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு வரணும். ஆப்ரேஷனல் ட்ரேட் ஆஃப் மேட்ரிக்ஸ். த காஸ்ட் ஆஃப் நேவல் டெப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா, த சஸ்டெயின் நேவல் பிரசன்ஸ் இஸ் மாசிவ்லி எக்ஸ்பென்சிவ், சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நேவலை வந்து கொண்டு போகணும், நேவல் படை கொண்டு போகணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இட் ரெக்வயர்ஸ் ஷிப்ஸ், என்லெஸ் ஃபியூயல், க்ரூ, கான்ஸ்டன்ட் மெயின்டெனன்ஸ் கொண்டு வரணும். இந்தியா மஸ்ட் டிசைட் ஹவு மச் டு இன்வெஸ்ட் வைல் பேலன்சிங் ஸ்ட்ரிக்ட் மிலிட்டரி பட்ஜெட், கன்ஸ்ட்ரைன்ட் அண்ட் கம்பெனிங் டொமஸ்டிக் ப்ரையாரிட்டி. நம்மளுக்கு உள்ள நம்ம உள்ள இது பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு, சரிங்களா. அப்போ வெளியில போய் இந்த மாதிரி ஒரு நம்மளோட படைகள்லாம் கூட்டிட்டு போய் அங்க வந்து நம்மளோட பாதுகாப்புலாம் கொடுக்கறது கஷ்டம். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், இம்பெரிட்டிவ் ஆஃப் சீஃபேரர் சேஃப்டி, தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் லீவ்ஸ் தட்ஸ் ரிஸ்க். அங்க நடக்கிற மாலுமிகள் நிறைய பேர் வந்து தங்களோட உயிரை வந்து கையில பிடிச்சிருக்காங்க. We cannot simply order ships to stop sailing due to massive economic consequence, but ordering them forward trades commercial over human life. நம்ம வந்து அப்படியே நிக்கவும் சொல்ல முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நின்றா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம் நடந்துடும். போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாலுமிகளோட உயிர்களுக்கு ஆபத்து அமைஞ்சிடும். அல்டிமேட் ஆபரேஷன் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, பேலன்சிங் ஹியூமன் சேஃப்டி அகைன்ஸ்ட் மாசிவ் எக்கனாமிக் எபிலிட்டி. நம்மளுக்கு காசா இல்ல உயிரா, இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து கையில முன்னாடி நிக்குது. இது வரைக்கும் புரிஞ்சா? வே ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா 7 ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டிஸை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷிங் மல்டிநேஷனல் மெக்கானிசம். எல்லாத்துக்குமே வந்து மல்டிநேஷனல் வந்து எல்லா நாடுகளையும் ஒத்துழைச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவன் பேசணும். ஸ்ட்ரெங்தன் நாவல் இன்டரோபரபிலிட்டி, ஜாயிண்ட் எக்ஸசைஸ்,
கம்யூனிகேஷன் பிரான்ஸ் அண்ட் ஜப்பான் இவங்களோட சேர்ந்து இவங்க என்ன செய்யணும், நம்ம கொண்டு வரணும். எக்ஸ்பேண்ட் ரீஜனல் கோஆபரேஷன், எகிப்து சவுதி அரேபியா கூட பேச்சுவார்த்தை நடத்தும். என்ஹான்ஸ் அந்த ஐஎஃப்எஸ்சி ஓஆர் அந்த முக்கியமான டேட்டா எல்லாத்தையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணணும். டைவர்சிஃபை ட்ரேட் ரூட்ஸ், நம்ம வேற ஏதாச்சும் ட்ரேட் ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோக் பாயிண்ட் இல்லாம நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாத ட்ரேட் ரூட்ல போய் ஆகணும். பில்ட் ரெசிலியன் சப்ளை செயின், அதே மாதிரி மல்டிபிள், இப்போ ஈரானை நம்பியே இருக்கக்கூடாது, சவுதியை நம்பியே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய வேற நாடுகளையும் நம்ம வந்து நம்மளோட இதை வந்து வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ், நம்ம உள்ளேயே வந்து என்ன செய்யணும், இந்த பெட்ரோலியம்லாம் சேவ் பண்ணக்கூடிய நிறைய இடத்த உருவாக்கணும். அப்போ நம்ம வெளிநாட்டில் நம்ம கூட நம்பணும்னு அவசியம் இல்லை. சைனாலாம் அப்படிதான் தப்பிச்சது, ஜப்பான்லாம் அப்படிதான் தப்பிச்சது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிலைமையிலப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் முன்னாடியே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அதனால பிரச்சனையை வந்து ஓய்வு வரைக்கும் அதை வந்து சமாளிச்சுக்கிட்டாங்க. வாங்க பாகம் கண்ணன், ரெட் சி டு கல்ஃப் ஆஃப் ஏடன், குரூஷியல் 1/3 ஆஃப் இந்தியா டூட். ஹூதிஸ் வந்து என்னது வெசல் அட்டாக் பண்றாங்க. ஷிப் வந்து ரூட் கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா போக வேண்டியதா இருக்கு. அதனால என்னது காசு விலை உயருது. ஈரான் வந்து சப்போர்ட், ஈரான் சப்போர்ட் டிவைடட் யூனியன், டிஸ்ட்ராக்ட் யூஎஸ், இண்டிபெண்ட் சைனா, எஸ்கலேஷன் நடக்குது. மல்டி டாஸ்க் ஃபோர்ஸ், ரீஜனல் டிப்ளமசி, சாகர் அலைன்மெண்ட், பில்டிங் சப்ளை செயின் ரெசிடன்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த ஸ்ட்ரைட்டோட விஷயம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து எப்படி போறது, வெளியே வர்றது, பிரச்சனைகள் இருந்துச்சு, அப்போ இந்தியா எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இது. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு இடம் தான், அதுலயே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. நான் புரிஞ்சு டவுட் இருக்கா? அடுத்து அடுத்த இஷ்யூ போயிடலாமா? ஏன்னா இன்னைக்கு இது ஒண்ணு போதும், இங்க இது ஃபுல்லா பாத்துருவாங்க. ஓகேவா? ஸோ சண்டே வந்து டெஸ்ட் இருக்குமா, மறக்காம படிச்சுட்டு வந்துருங்க. 3rd சாப்டர் எக்கனாமி. புரிஞ்சுல?